பொதுவா வந்துட்டு ராசின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் அமர்ந்த இடத்த தான் நம்ம ராசின்னு சொல்றோம். அப்ப ஒரு மேஷ ராசி அப்படின்னு நீங்க மேஷ ராசிக்காரவங்க அப்படின்னா உங்களோட குணாதிசயங்கள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்னென்ன கிரகங்கள் வந்து அதிகாரமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அங்க என்னது சூரியன் உச்சமாகும். பொதுவாக வந்து சித்திரையில பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் உச்சமாகும், சனி நீச்சமாகும், செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கு. அப்போ ஒருத்தருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா அந்த கிரகத்தினுடைய காரக பண்புகளை பெற்று தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடங்கி போகிற ஆள் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆனால் ஒரு விஷயத்தை விடாப்படியாக செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஒரு அரசியல் துறையில் பெரிய அதிகாரியாக வரணும்னாலும் சரி, ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஆளுமை பண்பு, ஒரு உற்பத்தி ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டோம், அதை நம்ம ஒரு பெரிய மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பொருளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னா கூட இவங்களால மட்டும்தான் முடியும். அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நம்மளாம் ஒரு சிலர் வந்து வேணாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பின்வாங்குவோம்ல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதனாலும் சரி வந்த வரைக்கும் பார்ப்போம், நம்ம முயற்சி பண்ணி நம்ம சக்ஸஸ் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. அவங்களா பார்த்து அவங்க சமாதானப்படுத்திட்டா தான் உண்டு. இவங்கெல்லாம் வந்து அப்பாவுடைய அனுகூலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக வந்து இவங்களுடைய அப்பாக்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு அனுசரணையாவோ, ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், பெரிய உதவிகள் இல்லாத போகிறது. எதனால அப்படி சொல்றீங்க? பொதுவாக இங்கே வந்து சூரியன் உங்களுக்கு உச்சமாகுது இல்லைங்களா? நம்ம பொதுவாக வந்துட்டு குறிப்பிட்ட ராசிகள்லாம் வந்து உச்சமாகிறது, ஆட்சி நீச்சம்